என்ன இலை விடாது. இனிமே இந்த இலவு மூத்திரத்தை குடிக்கவே கூடாது. நான் எப்படிங்க பிச்சைக்கார பையில ஏதாவது சொல்றா. என்ன சொல்லணும், குடிச்சா தலைகால் புரியாம எங்க திங்கிறோம் எங்க படுக்கிறோன்னே தெரிய மாட்டேது. சாரிண்ணா, சாரிண்ணா, பதட்டத்தில் தப்பாக பேசிட்டேன். தலையை வலிக்குது. ஒரு கட்டிங் போட்டால் தான் சரியாக வரும். ஓ நம்ம 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 நீ குடிக்கிறியாண்ணா? சொல்லு. பேர் பார்த்தா என்ன அர்த்தம்? ஏதாவது சொல்லு. தன்னன்னா தன்னேனா தன தன்னன தன்னன தன்னேனா தன்னன்னா தன்னேனா தன தன்னன தன்னன தன்னேனா. பிரசன்னக்காரனா நீ? கிளாஸே எப்படி இருக்கு? Sir, if you don't mind, can you buy me a breakfast? யோ, போதையில் இங்கிலீஷை தப்பு தப்பாக வளர்றியா இல்லை எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டியா? அப்படி இல்லை சார், போகும்போது ஏதாவது சாப்பிட வாங்கி தர முடியுமான்னு கேட்டேன். சார் தான் அடித்த பிச்சைக்காரரா? கண்டிப்பாக வாங்கி தரேன். நீ எப்படி இப்படி இங்கிலீஷ் பேசுகிற? நான் காலேஜ் ட்ராப் அவுட் சார். நான்லாம் ஸ்கூலே தாண்டலை. ஆமாம், நீ ஏன் பிச்சை எடுக்கிற? என்னதான் உன் கதை? 22 வருஷமாக சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து டேரக்டராக ட்ரை பண்ணேன் சார். டேரக்டரும் ஆனேன் சார். எல்லாமே அந்த ஒரு நாள் தான் சார். 4 படம் 4 பூஜை. ஒருத்தருக்கு ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு, இன்னொருத்தர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார், இன்னொருத்தருக்கு பண பிரச்சனை. எல்லாமே அந்த ஒரு நாளோட முடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, யாரை போய் பார்த்தாலும் பேசினாலும் இவர் ராசி இல்லாதவன் விளங்காதவன் ஒதுக்கி வச்சிட்டாங்க. வாய்ப்பும் கிடைக்கல. ஓ ஆமாம், நீ உண்மையாக தான் சொல்கிறியா? உண்மையாக நீ சினிமாக்காரனானே? தெரியும், நம்ப மாட்டீங்க. இருங்க. நோ, நீ அது ஹீரோ மாதிரி இருக்கியண்ணா. ஏன்னா மறுபடியும் முயற்சி பண்ணலையா? சரி விடுங்க, வருத்தப்படாதீங்க. உங்கள் பேர் என்ன? என் பேர் உதயகுமார். ரொம்ப நாள் கழிச்சு என் பேர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. என் பேர் கார்த்திக். நான் என்ன பண்ணுறேன்னு அப்புறம் சொல்கிறேன். உனக்கு என்ன கிடைச்சா நீ சந்தோஷமாக இருப்ப? சார், என் பிள்ளைங்களுக்கு எதுவுமே பண்ணலன்னு ஒரு வருத்தம் இருக்குது சார். ஒரு 5 லட்சம் இருந்துச்சுன்னா என் பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவு கொடுத்துட்டு வந்துடுவேன். சரி விடு, உனக்கு 6 லட்சம் கொடுத்தா எனக்கு ஒரு உதவி பண்ணுவியா? என் உயிரே தரேன் சார்.
அந்த உதவி பண்ணா உன் உயிர் எனக்கு தேவைப்படாது, மற்றவங்களுக்கு தேவைப்படும். யாருக்கு என் உயிர் தேவைப்படும்? நீங்கள் யார்? முழுசாக சொல்லுங்கள். நான் இந்த ஊர் எக்ஸ் கவுன்சிலர் பையன். ஓ, நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் இப்போ இருக்க ஒரு கவுன்சிலர் லவ் பண்ண. ஏங்க, நான் ஆம்பளை லவ் பண்ணுற டைப் இல்லைங்க. ஓ, அது பொம்பளை தான்யா. அது சரிங்க, அப்போ கூட எப்படி பிச்சைக்காரனை லவ் பண்ணுவாங்க? நோ, 3 வருஷமா தான் நீ பிச்சைக்காரன், 22 வருஷமா நீ சினிமாக்காரன். முடியை வெட்டி சேவ் பண்ணா அப்படி ஹீரோ மாதிரி இருப்ப. அது கரெக்ட் தான். ஏன் பிச்சைக்காரனை லவ் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த கவுன்சிலருக்கு 40 வயசு ஆகுது. ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் விட்டுட்டு ஓடிட்டான். 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட 20 வயசு சின்ன பையனை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் போன எலெக்ஷன்ல கம்மியான ஓட்டு விழுந்துச்சு. இருந்தாலும் பாருங்க, எப்படியோ 150 ஓட்டுல ஜெயிச்சிருச்சு. அது என்ன, லவ் பண்ணதுனால ஓட்டு கம்மியாயிருச்சு? ஆமாண்ணே, இந்த ஊர்ல பொம்பளைங்க ஓட்டு தான் அதிகம். இந்த ஊர்ல பொம்பளைங்க ஒழுக்கத்தை அதிகமா பார்க்குங்க. அதனால தான் அந்த எலெக்ஷன்ல ஓட்டு கம்மியாயிருச்சு. அதுக்காக ஏன் பிச்சைக்காரனை லவ் பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே அவளுக்கு இந்த ஊர்ல ஒழுக்கல்லன்னு பேர் இருக்கு. இப்போ லவ் பண்ணா அவளுக்கு கெட்ட பேர் தானே. அதுவும் ஒரு பிச்சைக்காரனை லவ் பண்ணா எப்படி இருக்கும்? அது குளிர ஓட்டுல எங்களுக்கு குழுவும், நாங்க ஈஸியா ஜெயிச்சிடுவோம். அதெல்லாம் சரிதான், அந்த அம்மா லவ் பண்ணுற மூடில் இருக்கணுமே. அதெல்லாம் அந்த மூணில் தான் இருக்கா. ஒருவேளை என்னால் லவ் பண்ண வைக்க முடியலனா அட்வான்ஸ் திருப்பி கேட்க மாட்டீங்கல்ல? நான் கேட்க மாட்டேன். எனக்கு 4-5 பிஸ்னஸ் இருக்கு. அதுக்கு நீ விளம்பரம் எடுத்து கொடுத்துரு. சரிங்க சார், நான் ஊருக்கு போயிட்டு என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துட்டு வந்துடுறேன். சரிண்ணே, போயிட்டு வா. நல்ல ட்ரெஸ்ஸாக போட்டு போ. என் ஆள ஒருத்தன் கூட வருவான். ஆனால் முடியை மட்டும் வெட்டிடாத. அதில் ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நீ போக வேண்டிய இடம் தன்னன்னா தன்னேனா தன தன்னன தன்னன தன்னேனா தன்னன்னா தன்னேனா தன தன்னன தன்னன தன்னேனா. நீங்க தான் எலெக்ஷனுக்கு ப்ரோமோ வீடியோ ஷூட் பண்ண வந்தீங்களா? எஸ் மேடம். உங்க பேரு? உதய். சரி, வந்தீங்க. அங்க இருக்க சூழ்நிலையை பார்த்துட்டு திரும்பி போயிருக்க வேண்டியதானே? ஏன் அந்த கூட்டத்துல அங்கேயே நின்னீங்க? இப்ப பாருங்க எப்படி அடிபட்டு கிடக்குறீங்கன்னு. இல்லை மேடம், உங்களை எப்படியாவது மீட் பண்ணணும்னு நினச்சேன், அதான் மேடம். சரி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்ததும் என்னை வந்து பாருங்க. கூட்டத்துல மறுபடியும் மாட்டிக்காதீங்க. ஏதாச்சும் டவுட்னா என்னோட பிஏ இருக்காரு, அவர் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. மேடம், வீட்டில் பிரச்சனை பண்ண எதிர்கட்சி ஆளுங்க இங்கேயே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. கூட்டம் கலைஞ்சதுக்கு அப்புறம் போய்க்கலாம் மேடம். சரி, அப்போ அவங்க போனதுக்கு அப்புறம் சொல்லு, நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். சரிங்க மேடம். உங்க முழு நேர வேலையே ஆட் ஃபிலிம் எடுக்கிறதா? இல்லை, இப்போதைக்கு தான். எனக்கு ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்கணும்னு ஆசை. எப்படி இந்த கதையெல்லாம் எழுதுறீங்க? சில நேரம் கற்பனையாக இருக்கும், சில நேரம் வாழ்க்கையிலேருந்து எடுத்து கற்பனை கலந்து ஓ, எழுதும். நைஸ். இப்போ ஒரு பெண் எம்எல்ஏ காதல் கதை பற்றி எழுதிட்டு இருக்கேன். உங்கள் கதையை சொன்னால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்கிட்ட யாரும் அப்படி கேட்டதே இல்லை. எதுக்குமே ஒரு ஆரம்பம் வேணும் இல்லை மேடம்? ஆமா, எதை பத்தி நீங்க கதை எழுதிட்டு இருக்கீங்க? ஒரு பெண் எம்எல்ஏவுக்கு 40 வயசில் லவ். எப்படி இப்படிலாம் யோசிக்கிறீங்க? ஏன் 40 வயசில் காதல் வரக்கூடாதா? அதானே, எனக்கும் 40 வயசு தான் ஆகுது. நான் நினைச்சா இன்னும் 2 லவ் கூட பண்ணுவேன். வா, சூப்பர் மேடம். ஆமாம், உங்களுக்கு 40 வயசு தான் ஆகுதா? ஆமா, ஏன் ஏன் பார்த்தா தெரியலையா? ஆமாம், என்னால் நம்பவே முடியல. நான் என்னமோ உங்களுக்கு 35 தான் இருக்குன்னு நினச்சேன். என்னங்க ஏன்ட்டே கடலை போடுறீங்க? ஐயோ, இப்போ பாருங்க, என் அசிஸ்டன்ட் டேரக்டர் வரும், உங்களை எப்படி பார்க்குறான்னு மட்டும் பாருங்க. எப்பா போதும், நான் நம்புறேன். அதுக்கு நான் 35 வயசு சொல்றதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அதான் என் பிரச்சனைங்க. கவுன்சிலர்னு சொல்லி சொல்லி என்னை ஒதுக்கிடுவாங்க. எனக்கும் குடும்பம் இல்லை குட்டிங்கன்னு இருந்திருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும். அளவுக்கு அதிகமாக எதுக்கு ஆசைப்படுறோமோ அதுதான் கடைசியா விஷமாவும் மாறுது, வேஷமாவும் மாறுது. ஒரு நம்பிக்கையான ஃப்ரெண்டு கூட இல்லை மனசை விட்டு பேசுறதுக்கு. ஏன் நான் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கக்கூடாதா? ஏய், இவனை ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்க? ஏன்டா, ஏன் இவ்வளோ டவுட்டு? ஏய்,
இந்த 3 வருஷமா தான் அவன் பிச்சைக்காரன், 22 வருஷமா சினிமாக்காரன். ஒடுங்கி போன மூளையை திரிச்சு விட்டுருக்கோம். திரிச்ச திரிய பற்ற வச்சது நம்மளா இருந்தாலும் இங்க வெடிக்கிறதா அங்க வெடிக்கிறதான்னு அவன் தான் முடிவு பண்ணணும். நம்ம கிட்ட ஆடுற இந்த கேமை அங்கேயும் ஆடுனானா? சரி, நான் சொன்னதை ரெடி பண்ணிட்டியா? எல்லாம் ரெடி மச்சி. நீ எப்பன்னு சொல்லு, நேரம் பார்த்து இறக்கிடலாம். மேடம் எல்லாம் ஓகே தானே? ஷார்ட் வைங்க. டைலாக்லாம் ஓகேவா? நம்ம இருக்குல்ல? ஓகே, நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தமிழ் தாய் பெண்களுக்கு வணக்கம். வாழ்ந்து கொண்டிருக்கும் போராட்ட காலத்திலே இலவசங்களையும் சலுகைகளையும் ஒழித்து நமக்கான உரிமையை பெற்றுத்தர உங்களில் ஒருவராக நின்று உழைக்க, நமது சகோதரியாய் நமது தோழியாய் உங்களில் ஒருவராக நின்று உழைக்க உங்களுக்காக குரல் கொடுக்க காத்திருக்கும் சகோதரி மாலா அவர்களுக்கு நமது ஐயா பஞ்சு அவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளித்து மீண்டும் பூவாளி சின்னத்துக்கு வாக்களித்து உள்ளாட்சி மன்ற தேர்தலிலே வெற்றி பெற செய்யுமாறு வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நமது சின்ன பூவாளி. உங்கள் சின்னம் பூவாலி. நமது சின்னம் குடை, நமது சின்னம் பூவாளி, நமது சின்னம் குடை, நமது சின்னம் பூவாளி, நமது சின்னம் குடை. நமது சின்னம் குடை. ஏன் அப்படி பாக்குறீங்க? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, நான் வேற ஒன்று யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன் எங்களெல்லாம் பார்க்க மாட்டீங்களா? நான் அப்படியும் சொல்லுங்க. இப்படியே சொல்லி சொல்லி எங்களை ஒதுக்குறீங்க. ஏன் எங்களை பார்த்தாதான் என்ன பிடிக்கலையா என்ன? சொல்லு மச்சான். ஏய், வீடியோ இறக்கி விடுறியா? இப்போ இறக்கி விடவா? ஆமாடா, உடனே அப்லோட் பண்ணு. இப்போ அப்லோட் பண்ணுறேன் பாரு. என் பேர் உதயகுமார். 22 வருஷமாக சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து டேரக்டராக ட்ரை பண்ணேன் சார். டேரக்டரும் ஆனேன் சார். எல்லாமே அந்த ஒரு நாள் தான். 4 படம் 4 பூஜை எல்லாமே. வீட்லேயும் மரியாதை இல்லை, வீட்டை விட்டு போக சொல்லிட்டாங்க. இங்கே வந்து 3 வருஷம் ஆச்சு. சோறு தண்ணி கொடுப்பாங்க, சாப்பிடுவேன், இங்கேயே படுத்துக்குவேன். இப்படியே தாங்க வாழ்க்கை போகுது. Calling is either switched off or not reachable at the moment. சி, இவெல்லாம் ஒரு பொம்பளையா? ஒரு பிச்சைக்காரனை போய் லவ் பண்றா? இவனை போய் ஜெயிச்சோம் பாரு. ஆம்பளையே கிடைக்கல, ஒரு பிச்சைக்காரனை போய் லவ் பண்ணிட்டு இருக்கிற பாரு. பொம்பளை ஓட்டுக்கிட்டு செருப்பாலே. உதயனா, சிறப்பா செஞ்சிட்டீங்க போல. மச்சான், ஆம்பளையே கிடைக்கல, பிச்சைக்காரனை போய் லவ் பண்ணிட்டு இருக்கிற பாரு. ஏன் இப்படி பண்ண உதய்? பணம் தரேன்னு சொன்னா என்ன வேணாலும் பண்ணுவியா? ஒரு பிச்சைக்காரனை லவ் பண்ணது எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? ஆனா நான் உன்னை உண்மையா நம்பினேன், நல்ல நண்பனா நினைச்சேன். இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிக்கிறேனோ தோக்குறேனோ, இனிமே நீ என் முன்னாடி வந்துடாத. சூப்பர்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ் உதயனா. எனக்கு எதுக்கு கார்த்தி தேங்க்ஸ்லாம் சொல்கிறேன்? அவங்களுக்கு சொல்லு. யாருண்ணா? டேய், உங்க அப்பா தான் தரம் கட்டவன் பார்த்தா நீ அதுக்கு மேல ஈத்திரையா இருக்க. இந்த பிச்சைக்காரனை ஹீரோவை மாத்தி என் இமேஜை டேமேஜ் பண்ணி உன் அப்பனை ஜெயிக்க வைக்க போற. அப்போ என் கையை என்ன பூ பறிச்சிட்டு இருக்குமா? சின்ன பயல. இப்போ போய் சோஷியல் மீடியாவை பாடுறா. வணக்கம், நான் தான் உங்க கவுன்சிலர் மாலா. உங்க எல்லாருக்கும் என்னை பத்தி நல்லா தெரியும். கடந்த சில நாட்களா என்னையும் இன்னொரு நபரையும் இணைச்சு பரவிக்கிட்டு இருக்க வீடியோக்களை நீங்க பாத்துருக்கீங்க. இந்த வதந்திகளாம் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் இந்த பதிவு. இங்க வாங்க. என் பேர் உதய். நீங்கள் எல்லாரும் பார்த்த அந்த பிச்சைக்காரனா தான் உங்கள் ஏரியா எக்ஸ் கவுன்சிலர் பையன் கார்த்தி தான். இப்போ இருக்கிற கவுன்சிலர் மாலாவை தோக்கடிக்க இவங்கள்ட்ட என்னை நடிக்க அனுப்பி வச்சான். நானும் நடித்தேன். அவங்களும் என்னை நம்பினாங்க. இது எல்லாமே கார்த்தி போட்ட பிளான். அவங்க அப்பாவோட ஓட்ட மாட்ட இந்த பிளான் போட்டான். அந்த லேடி 20 வயசு சின்ன பையனை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால தான் போன எலெக்ஷனில் ஓட்டு கம்மியாக வந்துச்சு. ஆனாலும் ஒரு 150 ஓட்டில் அந்த பொம்பளை ஜெயிச்சிட்டான். ரைட்டு, வேலையை பார்த்துட்டாங்க. பாத்தீங்களா?
நான் உங்க மேல வச்சிருக்க அபிப்பிராயத்தையும் நீங்க என் மேல வச்சிருக்க மதிப்பையும் மரியாதையையும் உடைக்க நடக்கிற நாச வேலை. ஒரு முக்கியமான விஷயம், இதை பார்த்துட்டு இருக்க எல்லா பெண்களுக்கும் உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் இருக்கும். அந்த பர்சனல்குள்ள இன்னொருத்தவங்க எட்டி பார்த்தா எப்படி வலிக்கும் அப்படித்தானே எனக்கும். சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. நன்றி. களத்துல சந்திப்போம், சிந்திப்போம். சினிமாவையும் அரசியலையும் உன்னால் யூகிக்கவே முடியாது கார்த்தி. ஒருத்தன் ஒரு பிச்சைக்காரன் கூட இவ்வளோ நேரம் உட்காந்து பேசுகிறான்னா கண்டிப்பாக அதில் ஒரு வில்லங்கம் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதான் நான் அப்போவே ரெக்கார்ட் பண்ணேன். நீ கொடுத்த பணம் என் குடும்பத்தோட வறுமையை போக்குச்சு. நீ சொன்ன விஷயம் என் லைஃப் ஸ்டைலே மாற்ற போகுது. மூதேவி இதான் ஃபாலோ பண்ண லட்சணமா? சாரி மச்சான். என்கிட்ட 5 லட்சம் இங்க ஒரு படம் பண்ணுற அளவுக்கு. பொறுக்கி புறம்போக்கு நாயே குடிச்சா என்ன பண்றதுன்னு தெரியாதா? என் அரசியல் வாழ்க்கையை வீண் எடுத்துருவோம் போல இருக்கு. பாரதிய பயலே கடல சினிமாக்காரனை ஜெயிக்க விட்டுட்டியடா. எங்கிட்டு திரும்பினாலும் அவன் வீடியோ தாண்டா கேட்குது. அப்ப சத்தம் தாண்டா கேட்டுக்கிட்டு இருக்குது. ஒரு நாய்.